பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோடு நீர் பேசுவீராக ராஜா. மோசையோடு நீங்கள் பேசின போது மோசையுடைய முகம் பிரகாசித்தது போல எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கத்தக்கதான ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள் கடந்து வரும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு விரோதமான எல்லா கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 92:12 வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். ஒரு மாதம் இது வாக்குத்தத்தமாகவே நமக்கு இந்த வசனம் வந்துச்சு. நீதிமான்னா யாரு? ஆமாம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம தான் யாரு? நீதிமானுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நீதிமொழிகளில் ஒரு வரிக்கு ஒரு வரி இருக்கும். நீதிமான் இப்படி இருப்பான், நீதிமான் அப்படி இருப்பான், நீதிமான் இப்படி இருப்பான், நீதிமானுடைய வீடு, நீதிமானுடைய தலை, நீதிமானுடைய நாக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீதிமான் பனையை போல் செழித்து, நம்ம பெரியவங்கெல்லாம் வாழ்த்துவாங்கல்ல, வாழையடி வாழையாய். ஆமாம், வாழையடி வாழையா நீ என்ன செய்வ அப்படின்வாங்க. அப்புறம் ஆள் போல் தலைத்து, அருகு போல் வேறுண்டு, என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை மனசில் வச்சு என்ன செய்வாங்க, அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பனையை போல நீ செழித்திருப்ப. அல்லேலூயா. நான் யோசித்தேன், இந்த வாழையடி வாழைக்கும் பனைக்கும், வாழை பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி அதை பார்த்து அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் தன்னால் அடுத்தடுத்து என்ன செய்யுது, அது வேற. ஆனால் ஒரு வாழை வளரணுன்னா ஒரு சிலருடைய உதவிகள் தேவை. ஆனால் பனைக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழித்து, அதனால எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிடாதீங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக வருது. இயேசுவுக்கே மனுஷர் தயவில் இயேசுவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கும் என்ன தேவை? சரி, இப்போ பனை மரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நீதிமான் அப்படின்னா, நான் பனையை போல் செழிப்பேன். நான் எப்படி செழிப்பேன்? பனையை போல் செழிப்பேன். பனைமரம் முதலாவது தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. இன்னைக்கு செழிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். செழிப்பு, ஒரு சிலர் செழிப்பா, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் பிறந்திருக்க மாட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் கள்ள போதகம்னா என்னன்னா செழிப்புன்னு சொல்லிடக்கூடாது, ஆசீர்வாதம்னு சொல்லிடக்கூடாது. ஐயோ இந்த பாஸ்டர் சரியில்லைன்றுவாங்க. அல்லேலூயா. சரி, பனையை போல செழித்து அப்படின்னா, பனை மரத்தை பற்றி சும்மா ஒரு 2 லைனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் செழிப்புக்குள்ளே கடந்து போவோம். மற்ற எல்லா மரங்களுக்கும் ஒருவர் என்ன செய்யணும்? தண்ணீர் வார்க்கணும், வேலி அடைக்கணும், பராமரிக்கணும், இன்னொருவருடைய நிழல் வேணும், இன்னொருவருடைய பாதுகாப்பு வேணும், இன்னொருவருடைய அரவணைப்பு வேணும். ஆனால் அந்த பனை மரத்துக்கு எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு என்ன செய்யும்? வளரும். இந்த பனைமரம் யாரோ ஒருத்தர் தண்ணி ஊற்றணுன்றக்காக காத்திருக்காது. அதனுடைய படைப்பே ஆண்டவர் அதை எப்படி படைச்சிருக்கிறாரு, அதுக்கு தேவையான தண்ணீரை அதுவே என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட பனைமரம் உலகத்திலே எந்த மரமும் செய்யாத ஒரு வேலையை செய்யுது. அல்லேலூயா. பனை மரத்தில் நடு பகுதியில் என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கும். என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். நடு மையத்தில் தண்ணி இருக்குமா. அது எதுக்காக அந்த தண்ணியை வச்சுருக்குதுன்னா, பனைமரத்தை சுற்றிலும் இருக்கிற நீர்நிலைகளுக்கு இது தண்ணி கொடுக்குமா. அல்லேலூயா. எதுக்கு தண்ணி கொடுக்குமா? நீர்நிலைக்கு. அதனால தான் முன் நாட்களில் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினா அதை சுற்றி என்ன இருக்குமா?
பனைமரம் வைப்பாங்களாம் ஆற்று ஓரத்தில். அதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவர்களுக்கு தண்ணீர் இறைக்கிற மரம் தான் பனை மரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு யார் செய்யலைனாலும் கவலைப்படாத, உன்னை யார் புரிஞ்சுக்கலைனாலும் நீ கவலைப்படாத, உனக்கு மற்றவங்க உதவி செய்யலைன்னு நீ நினைக்காத, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உன்னை நான் உயர்த்துவேன். அதுக்காக தான் உன்னை பனைமரம் மாதிரி நான் செழிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்ம ஒரு உயர்வை அடையும் போது முதல்ல நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா, எனக்கு யார் யாரும் செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அதான் நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. செழிப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஒருத்தருடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றதை பொறுத்து கிடையவே கிடையாது. செழிப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் கிடையாது. ஆனால் இருக்குது. ஆனால் ரொம்ப பொருளாதாரம் தான் செழிப்பு. சிஸ்டர் செழிப்பாக இருக்காங்க பாருங்களேன், அவங்க பாருங்களேன், அந்த பிரதர் பாருங்களேன் எவ்வளோ செழிப்பாக இருக்கார் பாருங்களேன், அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது. அது செழிப்பு இல்லை. ஆனால் செழிப்பில் அதுவும் ஒன்று. அல்லேலூயா. அது ஒரு பார்ட்டு தான். செழிப்பில் பணம்ன்றது ஒரு பார்ட்டு, அது ஒரு பகுதி. சரி, இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தேன் நான். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் பனையை போல செழித்து. அந்த செழித்துன்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட நான் படித்தது ஒரு 12 மொழிபெயர்ப்பில் படித்தேன். 12 மொழிபெயர்ப்புலையும் இந்த செழிப்புன்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு? ப்ராஸ்பரிட்டின்னு போடலை. என்ன போட்டிருந்துச்சு தெரியுமா? ஃப்ளாரிஸ்ட். என்னது? ஃப்ளாரிஸ்ட். FLOURISHED. ஃப்ளாரிஸ்ட்னு போட்டிருந்துச்சு. இப்படின்னா என்ன செழிப்புக்கு இது போட்டிருக்கே. செழிப்புன்னா நமக்கு வேறு மாதிரிலாம் வரணும். நம்ம கேட்ட வரைக்கும் செழிப்புன்னா எப்படி இருக்கணும்? ப்ராஸ்பரிட்டி. அப்புறம் எப்படி இருக்கணும்? இன்னும் என்னென்ன ரிச்னஸ் அப்படிலாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன இப்படி போட்டிருக்கே? நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் ரொம்பவும் ஒரு ஆங்கில புலமையெல்லாம் இல்லை. இருந்தாலும் படித்து பார்த்தேன் நான். ஒரு 12 மொழிபெயர்ப்பில் எடுத்து படித்தப்போ 11 மொழிபெயர்ப்பில் போட்டிருந்தது இந்த ஃப்ளாரிஸ்ட்ன்ற வார்த்தை தான். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு பூ பூக்கும்போது, ஒரு மலர் மலரும்போது அந்த மலர்லேருந்து ஒரு விதமான வாசம் வரும்ல, அந்த வாசனைக்கு பேர் தான் ஃப்ளாரிஸ்ட். அல்லேலூயா. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான்றப்ப செழிப்புக்கும் வாசனைக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. செழிப்புக்கும் வாசனைக்கும் என்ன சம்பந்தம்? நான் வாசனை வீசுவேன், அதுதான் செழிப்புன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. என்ன வாசனை வீசு? செழிப்புக்கும் இந்த வாசனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான். நான் நீதிமான், நான் மலர்வேன். நான் மலரும்போது எனக்குள்ளிருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செழிப்பு அப்படின்றது ஒரு வாசனைன்றது பார்த்தோம். என்ன வாசனை அது? அது என்ன வாசனை? நிறைய பணம் வருது. செழிப்புன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படியே 10 கோடி 20 கோடி வந்து அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டு வட்டியை வாங்கி சாப்பிட்டு இதை செஞ்சு அதை செஞ்சு, அது இல்லை. நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ளே இருந்து ஒரு விதமான வாசனை வந்து சொல்லி வராது. இந்த இடத்துல ஒரு ரோஜா மலர் மலர்ந்துருக்குன்றது சொல்லணுமா? யாருக்கும் சொல்லணுமா? உள்ளே நுழைஞ்சோன்னுமா அந்த வாசனை என்ன செய்யும்? தெரியும், என்ன வாசனை அப்படின்னு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாசனை தானாக வெளிப்படும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப பேர் ஆசீர்வாதத்தின் வாசனையை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்னங்க, அவங்க அப்படா. அதுக்கு பின்னாடி அந்த வாசனை வெளிவரதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரியம் இருக்கும் தெரியுமா?
ஒரு ரோஜாவே எடுத்துக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நம்மளை வந்து எந்த மலரோடு ஒப்பிடுறாருன்னா ரோஜாவோட தான். அல்லேலூயா. அவரும் ரோஜா, நம்மளும் ரோஜா அப்படி சொல்லுவார். அவர் சாரோனின் ரோஜாவா. நம்மளை சொல்லுவார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள். இந்த வசனத்தை படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இருக்க முடியாது. குமாரத்திகளுக்குள்ளே, யாருக்குள்ளே? குமாரத்திகளுக்குள்ளே. நம்ம எல்லாரும் யார் அவருக்கு? குமாரர்கள், குமாரத்திகள். அவர்களுக்குள்ளே பிரியமானவள். நான் குமாரத்தியா பிரியமானவளா? அல்லேலூயா. நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நான் பிரியமானவளா குமாரத்தியா? குமாரத்தினா, குமாரத்தி என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை காலைல வருவாங்க, கிளம்பி வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. இயேசுடைய பிள்ளையா அந்த பூமியிலே. ஆனால் பிரியமானவள் என்ன தெரியுமா செய்வாங்க? 24 மணி நேரமும் அவர் நினப்பாவே இருப்பாங்க. அல்லேலூயா. 24 மணி நேரமும் அவர் நினப்பாவே இருப்பாங்க. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. எந்த இடத்துக்கு போயிடுவாங்க? குறிப்பிட்ட இடம். இந்த லாசருவை உயிர்ப்பிக்கிற அந்த காரியத்தை படிக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டா தான் தெரியும் அந்த ருசி. அல்லேலூயா. சாப்பிட்டா தான் தெரியும் அந்த ருசி. அவங்க 2 பேர் வீட்டில் இருப்பாங்களாம். அப்போ இவர் வருவாராம். உடனே இந்த அம்மா வருவாங்களாம். அந்த இன்னொருத்தவங்க வராமே உட்காந்துருப்பாங்களாம். அவங்க வர வரைக்கும் இவர் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டாராம். உடனே போவாங்களாம். போதகர் உன்னை அழைக்கிறாருன்னு வாங்கலாம். உடனே அவங்க ஓடி வருவாங்களாம். அந்த அம்மா அழுதவுடனே இவர் அழுதுருவாராம். இப்படிப்பட்ட உறவு எந்த ஜனத்துக்கும் கிடையாது. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில் சாமியை வச்சுக்கிட்டு சாமி 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 சாமின்ட்டு இப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக கொண்டதனால் நாம் யாராம்? பாக்கியவான்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் தாய்மாமனா, தாய்மாமன் சீரு அப்படி செய்யணும் அதுன்னு. ஆட போங்க, எங்கள் அப்பா கொடுக்குற சீரை 1000 தாய்மாமன் சீரை விட தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அதுக்காக நான் தாய்மாமன்கள் எல்லாம் திட்டலை. கர்த்தர் ஒருவர் இருந்தால் எல்லா இடத்துலையும் அவர் நிற்பார். அல்லேலூயா. அப்பாவா அப்பா ஸ்தானத்தில் நிற்பார், அண்ணனா அண்ணன் ஸ்தானத்தில் நிற்பார். அவர் சொன்னப்பல தாய்மாமனா அந்த ஸ்தானத்துலேயும் வந்து என்ன செய்வார்? நமக்கு சகலத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ள. சரி, பிரியமானவள் ரோஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறாள்னு படிக்கிறோம். சரி, இந்த வாசனை நமக்குள்ள இருந்து வீசணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாசனை, செழிப்பின் வாசனை வீசணும் அப்படின்னா மொட்டா ரோஜா இருக்கிற வரைக்கும் வாசனை வீசாது. ரோஜா மலரும், மலரும் போது அந்த முள்ளுகளினாலே ரோஜா காயப்படும். அல்லேலூயா. மலரும் போது என்ன செய்யும்? சுற்றி முள்ளு இருக்கும், அப்படியே குத்தும். அங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, அங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று குத்தும் போது இந்த ரோஜாக்குள்ளேருந்து ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் செழிப்பு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார், ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் பூ பூத்து வாதுமை பழங்களை. ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிறோம், நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் மலர்றோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று நம்மளை குத்தும், குத்துற மாதிரி இருக்கும். குத்துதுன்னா ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மலர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாசனை உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்ய போகுது? வெளியே வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அந்த பேர் இதுக்கெல்லாம் வாழ்வுன்னுவாங்க. நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இது ஆடின ஆட்டத்துக்கு தான் இது இப்படி இருக்குதுன்னுவாங்க. யாரு நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய முன்னேற்றமும் நம்முடைய ஆசீர்வாதமும் ஒருவரையும் சார்ந்தது அல்ல. அது இயேசுவுக்காக நாம் வாசனை வீச போகிறோம். குத்துனா கவலைப்படாதீங்க. ரோஜா மலர், ஒரு ரோஜா பூவே கிடைச்சா கொண்டு வரலான்னு நினச்சேன், எங்கே கிடைக்கவும் இல்லை, எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியலை. ஒரு முள்ளோடு கொண்டு வந்து அது மலரும் போது எவ்வளவுக்கு எவ்வளோ அதுலேருந்து அது மலர்ந்து வரும்போது குத்தும் போது தான் அந்த வாசனை என்ன செய்யுது?
வீசுது. அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்கும், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. சங்கீதம் 66:12 வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல், எந்த மனுஷராச்சும் யார் தலையிலேயே ஏறி நடக்க முடியுமா? அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? மனுஷருடைய நிந்தை, மனுஷர் நமக்கு செய்த தீமை நம்ம தலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி இவங்கெல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு நமக்கு ஆயிடுச்சு பாரு நிலைமை, இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, இப்படி இப்போ இப்படி ஆயிடுச்சே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்த்து இப்படி அசிங்கமாக பேசிட்டாங்களே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம். மனுஷரை எங்கள் தலையின் மேல், தூங்கி கண்ணை முழிச்சா அவங்க பேசினது தான் ஞாபகம் வரும். நேற்று சாயந்தரம் வந்திருந்தவங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்களில் எந்த காரியத்தில் நிந்திக்கப்படுறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷர் நடமாடிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ எந்த மனுஷர் நடமாடுறாங்க? எந்த மனுஷர் நடமாடு? திருமணம் பண்ணி கொடுத்துருப்போம் பிள்ளைங்களை, இங்கே சம்மந்தி சொல்லுவாங்க, என்ன செஞ்சாங்க அவங்க அம்மா அப்படின்வாங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். என்ன பண்ணாங்க உங்கள் வீட்டில்? ஒன்றுமே செய்யலை, சும்மா கொண்டு வந்து எங்களை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டாங்கன்னு. அவங்க மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். திருமணம் பண்ணி பிள்ளைங்க வரும், அது சொல்லுவோம், என்ன பண்ணீங்க எங்களுக்குன்னு கேட்கும். இங்கிட்டும் கேட்கும், அங்கிட்டும் கேட்குவாங்க, என்னத்தை பண்ணீங்க அப்படின்வாங்க. அப்போ மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக. வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, நல்லா இதெல்லாம் இங்கே மாட்டிக்கிச்சு, வேலையும் செய்ய மாட்டேது, ஒன்றும் செய்ய மாட்டேது, இதுக்கு தண்டமாக சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நெருப்பு சுட்டா எவ்வளோ வேதனை, தண்ணீரில் மூழ்கினா எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்தோம். ஆண்டவரே, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, அந்த ரோஜா மலரும் போது அந்த முள்ளு குத்துற மாதிரி தான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற காரியம். இங்கே எப்படி தெரியுமா? தீயை சுட்டுச்சுனால தீக்கு தீயா மாறிடுவோம். நம்ம தீயை நம்ம சுட்டுருவோம். யாரை சொல்ற? தண்ணீரை கடந்து வந்தோம், தண்ணீரை மோட்டரை போட்டு எடுத்துருவோம். எந்திரி. நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை மலையில் நடக்க வச்சா மலையில் நடக்கணும், பள்ளத்தாக்கில் நடக்க வச்சா பள்ளத்தாக்கில் நடக்கணும். பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கும்போது ஏணி வச்சு மலையில் ஏறுறன்னு முயற்சி பண்ண கூடாது. மலையில் நடக்கும்போது நான் பள்ளத்தில் நடக்க போகிறேன், தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எங்கே நடக்க சொல்கிறாரோ அங்கே அவர் கூட சேர்ந்து நம்ம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து. சரி, முதலாவது செழிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாசனை. அந்த வாசனை எப்படி வெளிப்படும், எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நகை போட்டுட்டு போனால் வாசனை வெளிப்பட்டுருமா? நிறைய நகை போட்டுட்டு போனோம்னா, பெரிய கடையில் போய் நிறைய விலை போட்டு ஒரு புடவை வாங்கி கட்டிட்டு போனால் வாசனை வெளிப்படுறான். அதெல்லாம் சென்ட் வாசனை மாதிரி. அது என்ன வாசனை? சென்ட் வாசனைக்கும் ஆண்டவர் கொடுக்குற அந்த செழிப்பின் வாசனைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சென்ட் வாசனை கொஞ்ச நேரம் காற்றுல கரைஞ்சி போயிடும், காற்றுல மறைஞ்சிரும். அப்படிப்பட்ட அது நீங்கள் அதுக்காக உங்களை சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. வாசனைகளுக்கு வித்தியாசம். எதில் வெளிப்படும் அப்படின்னா, எந்த ஒரு ஆசீர்வாதமும், கர்த்தர் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும்னா முதல் வாசல் நம்முடைய வாய். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே அவர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வாசனை வெளிப்படும். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும், நிறைய பணம், நிறைய காரியங்கள், ஐஸ்வர்யத்திற்கு அடுத்த காரியங்கள் நிறைய இருந்து வாயை திறந்தா ஒரு சிலருக்கு தரித்திரம் தாண்டவம் ஆடும். என்ன தாண்டவம் ஆடும்? ஒரு சிலர் ஒன்றுமே இருக்காது, பார்த்தீங்களா ஐஸ்வர்யவான் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அது பேசுகிறவங்களையும் பேச விட மாட்டாங்க. நீ எதுக்கு பேசுகிறேன்ருவாங்க.
நம்முடைய வாயின் வார்த்தைகள் முதலாவது செழிப்பும் சுகமும் எங்கே இருந்து புறப்படும் தெரியுங்களா? நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து தான் வெளியே வரும். செழிப்பு எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கட்டுக்கட்டாக காசு எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து வந்தால் தான் நமக்கு செழிப்புன்னு இல்லை. செழிப்பும் சுகமும் நம்ம உள்ளே இருந்து தான் என்ன செய்யும்? வெளிப்படும். மனசுக்குள்ள முதல்ல அந்த செழிப்பு வரணும், மனசுக்குள்ள சுகம் வரணும். உடம்புல சுகம் இல்லாமல் இருக்கலாம், மனதளவில் என்ன வரணும்? சுகம் வரணும். நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றப்ப ஏன் நீங்கள் சுகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். 3 யோவான் 2வது வசனம் வாசிக்கலாம். 3 யோவான். பிரியமானவனே, பாருங்கள் இங்கேயும் பிரியன்றது வருது பாருங்கள். குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவள் இருக்கலாம்னு மாதிரி, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த சுகத்துக்கு, சுகம்னா என்ன வார்த்தை வந்திருக்கணுங்க? ஆரோக்கியத்தை குறித்த காரியங்கள் இருக்கணும். ஆனால் மூல மொழிபெயர்ப்புலையும் சரி, மற்ற ஆங்கில வேதாகமத்திலையும் சரி, அந்த சுகமாக இருக்கும்படினா ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் ஆத்துமா செழிப்பாய் இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் செழிப்பாய் இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஆத்துமா எப்படி இருக்கணுமா? செழிப்பாக இருக்கணுமா? ஆத்துமா இன்னைக்கு செழிப்பாக இருக்கா இல்லையா? இதுதான் இப்போ பிரச்சனை. ஆத்துமாக்குள்ளே என்ன இருக்கணும்? செழிப்பு இருக்கணும். கடுகு டப்பாவில் கடுகு இருக்கோ இல்லையோ, நம்முடைய ஆத்துமாக்குள்ளே என்ன இருக்கணும்? செழிப்பு இருக்கணும். இந்த செழிப்பு தான் எங்கே வரும்? வெளியில் வரும். உள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு செழிப்பை. மலரும்போது, இந்த மலர் மலரும்போது விசுவாசம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும் போது, நம்முடைய சிந்தனைகள் செழிப்பை நோக்கி வரும்போது வாசனை என்ன செய்யும்? வெளிப்படும். ஆத்துமா, உன் ஆத்துமா செழிப்பாக இருக்கிறது போல் நம்ம ஆத்துமா செழிப்பாக இருக்கா? இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது சரி, ஓகே, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போனால் செலவுக்கு காசு இல்லை, சரி. ஆனால் இதுவே என்னுடைய வாழ்நாள் முழுசையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கு நான் சந்திக்கிற காரியம், இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஏதோ தற்காலிகமானது, இது போயிடும், இன்னைக்கு போகும், இல்லைன்னா நாளைக்கு போயிடும். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கே நீ என்ன செய்ய மாட்டேன்றார்? காண மாட்டான்றார். எகிப்தியன்னா அதை வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். எகிப்தியன்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரயாசப்பட்டோம், பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் போயிடும். அதை வச்சு நம்முடைய முழு வாழ்நாளை நம்ம கணக்கு போடக்கூடாது. நம்முடைய ஆத்துமா செழிப்பாக இருக்கட்டும். மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஆத்துமால ஒரு செழிப்பு. ரொம்ப பேரை பிசாசு விட மாட்டான். என் ஆத்துமா எப்படி இருக்குதா? வறண்டிருக்கு. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு. வறட்சி இருக்கா? விடாய்த்ததுன்னா என்ன? எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் இருக்கா? தண்ணி இல்லையா? அவர் மேலே தாகமாக இருங்க, அவர்கிட்ட போங்க, உட்காருங்க. தோல்வி மாதிரி ஆத்துமா சொல்லும், அந்த மனசில் உள்ள எண்ணங்கள் சொல்லும், அவ்வளோதான் உனக்கு. இதுவரைக்கும் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் என்னத்தை செஞ்சாரு? இது வரைக்கும் என்னத்தை செஞ்சாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சகோதரியை குறித்து. ரொம்ப ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சார் போங்க, அவங்களெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செய்ய மாட்டார், இந்த பாருங்க அங்கே செய்வார், இங்கே செய்வார், அங்கே செய்வார், இங்கே செய்ய, என்கிட்டே சொன்னாங்க உங்களுக்கு நான் மட்டும் தான் செய்வார்னு. இப்போ எங்களுக்கு என்னத்தை செஞ்ச நீங்கள் பார்த்துட்டீங்க? உங்களை மாதிரி நாங்கள் வந்து வீடு வீடாக அழுகலை, அவ்வளோதான் விஷயம். ஆண்டவர் செய்ய மாட்டார், செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ நான் சொன்னேன், கடந்து வந்த பாதைகளை நினச்சி பாருங்கள். நீதிமான் பனையை போல செழிப்ப. நீ உன்னை சுற்றில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உனக்குள்ளே இருந்து ஆசீர்வாதங்கள் போகும். இன்றைக்கி போய்கிட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியலை. நம்மளால் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்மளால் நம்ம கூட பிறந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்மளால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்மளால் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு தெரியாது.
யானைக்கு எப்பயுமே அது பெலன் அதுக்கே தெரியாது. அது ஒரு லூஸு. யார் லூஸு? யானை ஒரு லூஸு. மீதி யாரையுமே அப்படி அடிமைப்படுத்த முடியாது. எந்த விலங்குகளையும் என்ன செய்ய முடியாது. அது மதம் பிடிச்சிச்சுன்னா மட்டும்தான் தன்னை மறந்து அது வீரத்தை காமிக்கும். தன்னை மறந்து வீரத்தை காமிக்கும். மதம் பிடிச்சி வீரத்தை காமிக்க என்ன இருக்குது? நல்ல நிலைமையில் இருக்கும்போதே எப்படி இருக்கணும்? வீரனாக இருக்கணும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? யானை யாராலையாச்சும் அடக்க முடியுமா? எத்தனை பேர் வந்தாலும் அடக்க முடியுமா? அதை அடக்கிறதுக்கு ஒரு யுக்தியை பண்ணுவானுங்க. கட்டி போட்டு சங்கிலியில் கட்டி என்ன செஞ்சுருவாங்க, இப்போ இந்த தூணில் கட்டினோம்னா அது இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரும். அதுக்கப்புறம் காலை இழுத்து பார்க்கும். இழுக்க முடியாது, திரும்பி போயிடும். அங்கே தான் சாப்பாடு இருக்கும், சாப்பிடும். திரும்பி போகலான்னு போகும், காலை இழுக்க முடியாது. இப்படியே அதோட மைண்ட் என்ன ஆயிரும், நம்மளால் இந்த சகப்பு கோட்டை தாண்டி நம்மளால் போக முடியாதுன்ற ஒரு ஆழமான ஒரு அவநம்பிக்கையை யானைக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யானையை கட்ட செயினை அவுத்து விட்டுருவாங்க. செயினை அவுத்து விட்டுட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. சுற்றி எவ்வளோ பேர் வேணாலும் வந்தாலும் அது வரும், அதை தாண்டி போகாது. வரும், இங்கே வரும், திரும்பி அங்கே போய் உட்காந்துக்கும். யானைக்கிட்ட போய், யானைக்கிட்ட யாரும் கேட்டதில்லை, நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேன். யானைக்கிட்ட போய், ஏன் யானை இதை தாண்டி போக முடியல, ஏன் நீ வரமாட்டேங்கிற வா அப்படின்னா, என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது. ஏன்? ஆமாம், என்னால் முடியாது. உன்னால் வர முடியாதுன்ற எண்ணத்தை அந்த யானைக்கு கொடுத்தது யாரு? அந்த சங்கிலி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளாலெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. யார் சொன்னா? மகா பரிசுத்தமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் என்ன ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை. நம்மளுக்கெல்லாம் எள்ளுருண்டை எல்லாம் கிடையாது. மண்ணா நமக்கு என்னது? வானத்து மண்ணா. வானத்து மண்ணாவினால் போஷிக்கிற தேவன். நம்மளுக்கு எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், அந்த உருண்டை இந்த உருண்டை எல்லாம் இல்லை. ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன். நம்ம முதல்ல நம்ம மனசுலேருந்து அந்த காரியத்தை எடுத்து போடணும். செழிப்பை நம்ம மனசில் கொண்டு வரணும். நான் கடைசி வரைக்கும் நான் ஆரோக்கியமாக தான் இருப்பேன். செழிப்பை கட்டளை இடுகிறார். செழிப்புன்னா வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். சரீரத்தில் தேவனுடைய பெலன்ற வாசனை வீசிட்டு கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக சுகத்துக்கு நம்ம மனசை ஒப்பு கொடுக்கணும். செழிப்பில் அந்த தேவ பெலனும் ஒரு அங்கம். அல்லேலூயா. நிறைய இருக்குது. ஒன்று தான் சொல்லியிருக்கோம், அந்த சரீர பலன். நான் செழிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் சரீரத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. ஆனால் அதையே நான் சொல்ல 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 ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஒரு சிலர் பலவீனமாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மகிட்ட அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. பலவீனமாக இருந்தால் தான், பிரச்சனை இருந்தால் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க, அதனால தாங்க உங்களுக்கு பிரச்சனை. ஏங்க கர்த்தர் அவ்வளோ மோசமானவரா? நேசிக்கிறவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து தன் நேசத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவர். நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னா அவங்கள்ட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேனாங்க? நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா என் நேசம் எதுக்கு? என் நேசத்துக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்குதா? அழகு இருக்குதா? தான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறார்னு வசனம் இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கும் போதக சிட்சையே ஜீவ வழி. தான் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு போதகத்தின் மூலமாய் சிட்சையை கொடுப்பார். முதல் சிட்சை எங்க வரும்? போதக சிட்சை தான் ஜீவ வழி. நேசிக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இதை செய்யாத, இங்கே போகாத, இதை பார்க்காத, அவங்க கூட சேராத, அந்த இடத்துக்கு போகாத, அதை தொடாத, இதை எடுக்காத. இதுக்கு பேர் தாங்க போதக சிட்சை. நேசிக்கிறவங்களை சிட்சிப்பார். நேசிச்சா ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிச்சார்னா நம்மளுக்கு வியாதி வந்துடும். ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப நேசிச்சார்னா நம்மளுக்கு தரித்திரம் வந்துடும். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிச்சார்னா நமக்கு உபத்திரவம் வந்துடும். பாடுகள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். என்ன பாடு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டப்போ உனக்கு வீடு இல்லைன்னுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு வேலை இல்லைன்னுவாங்க. அந்த பாடு. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய ஆத்மாவில் இடத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.
மனசில் இருக்க ஆத்மாவில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் இருதயத்தில் கொடுக்குறீங்களா? உங்கள் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இயேசுவின் மூலமாய் வருகிற சகல விதமான நன்மைகளுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. சோர்வு வரும்போது நம்மளை பலப்படுத்துவார். கடன் வரும்போது, தரித்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பொருளாதார நெருக்கம் வரும்போது, ஏதாவது ஒரு வகையில் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுவார். அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாத, ரட்சிக்க மாட்டாத ஒரு தெய்வம் அல்ல. நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டவர். சாதாரண விஷயங்களுக்கு அவரை நம்ம ரொம்ப மட்டுப்படுத்த வேணாம். அவரை கனம் பண்ணணுமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செழிப்புக்கு விரோதமாய் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பொல்லாத விதைகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எரியிற ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற அந்த வாசனை வீசுகிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையிலிருந்து புறப்பட்டு வரட்டும். அநேக நேரத்தில் எங்க சிந்தனைகள், எங்க இருதயம் சூழ்நிலையை மட்டும் பார்த்து சோர்ந்து போயிருது ராஜா. ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து இயேசுவின் வல்லமையை மட்டுப்படுத்திடுறோம் தகப்பனே. சூழ்நிலையை பார்த்துட்டு இயேசு எங்களை கடந்த நாட்களில் எவ்வளவு செஞ்சாருன்றத மறந்துடுறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் மேல மனம் இறங்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஐயா. விசுவாசத்துல ஊழியம் செய்யறோம்னா ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களோடு ஊழியம் செய்வதுதான் விசுவாச ஊழியம். விசுவாசத்தினால் வருகிற சகல விதமான கிருபைகளையும் பெற்று வாழ்வதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கைன்றதுக்கே வேற பேர் வச்சு விசுவாசத்தினுடைய வல்லமையை குறைச்சி ஆண்டவரே எங்களை மன்னியும். இயேசுவே எங்களை மன்னியும் ஐயா. ஆண்டவரே எங்க மனசுல கர்த்தர் கொடுக்கிற வாசனை வீசுகிற ஆசீர்வாதத்தை நாங்க ஆண்டவரே அனுமதிக்கல, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க மனசுல நாங்க எப்பயுமே ஒரு விதமான குறைவுகள், தேவைகளோடு வாழ்வது, சரீரத்தில் பலவீனத்தோடு வாழ்வது, குடும்பத்தில் மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வது, இதுதான் சரியான பாதைன்னு தப்பா நினைச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ராஜா. அடிக்கடி ஒருவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ராஜா. தகப்பனே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 புறஜாதியார் பிடித்து கொண்டு உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பின்பற்றுவார்கள் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை ராகாப் என்ற பெண், அந்த ஒரு பெண் கீழ்ப்படிந்ததனால் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது என்ற ஆரோக்கியமான பார்வையை எங்களுக்கு நீர் தருவீராக. எப்பொழுதுமே சத்துருக்கள் வீட்டார்தான் சத்ரு, வீட்டார்தான் சத்ரு, வீட்டார்தான் சத்ருன்னு சொல்லி குடும்பத்தில் சமாதான கட்டு உடைந்து போக எங்கள் வார்த்தையினால எங்கள் எண்ணங்களினால நாங்க காரணமா இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும் ஐயா, எங்களுக்கு மன்னியும் ராஜா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற செழிப்புக்கு விரோதமாக
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக என்னுடைய சிந்தனையிலே காணப்படுகிற பொல்லாத விதைகள், சத்ருவால் விதைக்கப்பட்ட விதைகள், எங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களால் விதைக்கப்பட்ட விதைகள், சூழ்நிலைகளினால் விதைக்கப்பட்ட விதைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆரோக்கியமான விதைகளை எங்கள் சிந்தனையிலே நாங்கள் சுமக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பனையை போல ஆசீர்வதிக்கப்படும். எங்களை சுற்றிலுமாய் இருக்கிறவர்கள், எங்களுக்கு யார் எங்களுடைய அவசர நேரத்தில், நாங்கள் கஷ்டப்படும் போது, ஆபத்து நேரத்தில் எங்கள் ஆபத்தை பார்த்து யார் சிரித்தார்களோ அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இவர்களுக்குள்ளிருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாசனை வெளிப்படுவதாக, செழிப்பின் வாசனை வெளிப்படுவதாக, தெய்வீக சுகத்தின் வாசனை வெளிப்படுவதாக, தேவ பலனின் வாசனை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை செழிப்பான எல்லைக்குள் கொண்டு செல்வார்.